அஜித்குமார் மரண விவகாரம் தொடர்பாக அவர் தரப்பு வழக்கறிஞர் சரவணன் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கொட்டடி மரணத்தில் இறந்து போன அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அமைத்த விசாரணை அதிகாரியின் தலைமையில் இன்றைக்கு 3வது நாள் தொடர்ச்சியான விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த விசாரணையில் முக்கிய சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோயில் ஊழியர்கள், நேரடியாக பார்த்தவங்க, நேரடியாக கேட்டவங்க எல்லாரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அஃபிஷியல் சாட்சியும் ஐயா விசாரிக்கிறதா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் யாரெல்லாம் இந்த அஜித்குமார் படுகொலை சம்பந்தமாக யாரெல்லாம் நேரடியான சாட்சிகள் யார் இருந்தால் அவங்களோட குடும்ப சார்பான வழக்கறிஞர்னாங்க. நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், இல்லை விசாரணை நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய உண்மையான சாட்சியத்தை அவங்க முன்னில் அளிக்கலாம். வித் பெர்மிஷனோட, ஐயாவோட பெர்மிஷனோட நீங்கள் அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சியம் அளிக்கிற பற்றி பெர்மிஷன் வாங்கி நீங்கள் நேரடியாக சாட்சியம் அளிக்கலாம். நீங்கள் கண்ணால் பார்த்ததையோ காதால் கேட்டதையோ நேரடியான சாட்சியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அஜித்குமார் கைது செய்யப்பட்டதிலிருந்து, காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டதிலிருந்து, அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்ததிலிருந்து, அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தி பேரம் பேசினது முதற்கொண்டு யாருக்கெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் நேரடியாக தெரியுமோ பயப்படாம, யாருக்கும் அஞ்சாம காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஐஜி அவர்கள் சாட்சிகளுக்கு பாதுகாப்பை நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில நீங்கள் எதுக்கும் அஞ்சாம, யாருக்கும் அஞ்சாம சாட்சிகள் இருந்தாக்கா நேரடியாக எங்களையோ அல்லது ஐயாவையோ நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட உண்மையான சாட்சியத்தை அளிக்கலாம்னு சொல்லி இது மூலமாக உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிறேன். நேரடியாக ஐயா இப்போ 2ஆம் தேதியிலிருந்து அமர்ந்திருக்கிறாங்க. 1ஆம் தேதியிலிருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 3வது நாள் விசாரணை போயிட்டு இருக்குது. ஐயா 6/7/2025 வரைக்கும் தொடர்ச்சியான விசாரணையில் இங்கே ஈடுபடுவாங்க. யாரெல்லாம் உண்மையான சாட்சியோ அவங்க நேரடியாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் விக்டிம் ஃபேமிலி அட்வொகேட் சார்பாக நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் கோர்ட் ஸ்டாஃப் இங்கே இருப்பாங்க, அவங்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சியம் அளிக்கலாம். இது தொடர்பான விரிவான தகவலோடு நம்முடைய செய்தியாளர் சிதம்பரம் விவரம் என்ன? இன்னைக்கு 3வது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொள்ள இருக்காரு. என்னென்ன அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கு? விசாரணை எது போன்ற விசாரணை இன்னைக்கு மேற்கொள்ளப்பட இருக்காங்க? நிச்சயமாக, அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவல் ஆலை கொலை வழக்கு என்பது தற்போது மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் 3வது நாளாக விசாரணை என்பது தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது. காலையில் 8:45க்கே விசாரணை தொடங்கிய அவர் இன்று 3வது நாள் விசாரணையில் திருப்போணம் அரசு மருத்துவமனை கார்த்திகேயன், அதாவது திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வு கொண்டு வந்தார்களா என பல்வேறு கேள்விகளை தற்போது நீதிபதியிடம் அரசு மருத்துவர் கூறி வருகிறார். குறிப்பாக நேற்று முன்தினம் தொடர்ச்சியாக 12 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது போய்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று மட்டும் அஜித்தின் குடும்பத்தாரிடம் மற்றும் அஜித் குடும்பத்தார், அதாவது தாயார் மாலதி, நவீன் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தற்போது நம்ம செய்தியாளர் சந்தித்த அவருடைய அட்வொகேட் என்பவர் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்பதும் அது நீதிமன்றத்துக்கு கீழ் நடைபெற வேண்டும் என்பதும் தற்போது தெரிவித்துள்ளார். பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரம்.